தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஎஸ்சி கணிதம் மற்றும் பிஎஸ்சி இயற்பியல் ஆகிய அடிப்படை அறிவியல் பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை கடுமையாக குறைந்திருப்பது கவலையளிக்கும் விஷயமாகி உள்ளது. தற்போது கல்லூரி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தகவல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அறிந்து கொள்வது அவசியமாகி உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக சில அரசு கல்லூரிகளில் இந்த 2 பாடப்பிரிவுகளிலும் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மட்டுமே மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். சில கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேராத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலை குறித்த கல்லூரி கல்வி இயக்ககம் விரிவான ஆய்வு நடத்தி அதன் அறிக்கையை தமிழ்நாடு மாநில உயர்கல்வி அமைப்புக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சமர்ப்பித்துள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஆய்வின்படி மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 20 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கணிதம் மற்றும் இயற்பியல் பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை இல்லாமலோ அல்லது மிகவும் குறைவாகவோ உள்ளது. ஊட்டி, ராமநாதபுரம், வால்பாறை, அரியலூர், ஒரத்தநாடு, கன்னியாகுமரி, திட்டக்குடி, குமாரபாளையம், மணல்மேடு மற்றும் முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதில் பெரும்பாலான கல்லூரிகளில் பிஎஸ்சி கணித பிரிவில் மாணவர் சேர்க்கை 0 இருந்ததுடன் சில கல்லூரிகளில் பிஎஸ்சி இயற்பியல் பிரிவிலும் இதே நிலை காணப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 95 கல்லூரிகளில் பிஎஸ்சி இயற்பியல் படிப்பு வழங்கப்படுகிறது. இந்த படிப்பிற்காக மொத்தம் 3577 இடங்கள் இருந்தாலும் தற்போது 1900 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. மேலும் தமிழ் வழியில் இயற்பியல் படிப்பில் சேர மாணவர்களின் எண்ணிக்கை ஆங்கில வழியை விட சற்று அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மாணவர் சேர்க்கை தொடர்ந்து குறைவாக இருந்தால் மிக குறைந்த சேர்க்கை உள்ள பாடப்பிரிவுகளை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நிறுத்துவது குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் ஆலோசித்து வருகிறது. ஆனால் இது நிரந்தர தீர்வாக இருக்காது என்று கல்வியாளர்கள் கருதுகின்றனர். அவர்களின் கருத்துப்படி பாரம்பரிய கணித மற்றும் இயற்பியல் படிப்புகளுடன் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், மிஷின் லேர்னிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து வேலைவாய்ப்பை மையமாக கொண்ட புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அதேபோல் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாடத்திட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்தால் மாணவர் சேர்க்கையும் அதிகரிக்கும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் உயர்கல்வித்துறையில் செயலாளர்கள் அடிக்கடி மாறுவது போன்ற நிர்வாக காரணங்களும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண முடியாமல் போவதற்கு முக்கிய காரணங்களாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.